தர்மபுரி தொகுதியில் போட்டியிட அன்புமணி தவிர வேறு யாரும் கட்சியில் இல்லையா என்று கேட்ட உதயநிதி ஸ்டாலினை ஒருமையில் அன்புமணி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அன்புமணி திமுகவில் உன் குடும்பம் தவிர யாருமே இல்லையா என்று ஒருமையில் பேசினார். மேடை நாகரிகத்தோடு பேசிய என்னை இப்படி பேச வைத்தது திமுக தான் என்றார். நட்சத்திர பேச்சாளர் அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு 4 சினிமா நடிச்சு கதாநாயகனை சுத்திட்டு இருந்தது. நான் இது வரைக்கும் இப்படிலாம் பேசியிருக்கேன். நான் வரேன், நான் மாட்டேன், என் வேலையை பார்த்து வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், நீர் மேலாண்மை, அப்புறம் வேளாண்மை, பொருளாதாரம் இதுதான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அப்பாவும் பிள்ளை நம்மளை படி தொடர்ந்து பேசி பேசி கொச்சையா பேசி அசிங்கமா பேசி நம்ம இதை பேச வேண்டிய சூழல் வந்திருக்குது. உதயநிதி தருமபுரிக்கு வந்தது. அது அங்க பேசுது தருமபுரியில் அன்புமணியை தவிர பாட்டாளி கட்சியில யாருமே இல்லையான்னு கேக்குது. நான் கேட்கிறேன், உதயநிதி உங்க கட்சியில உங்க குடும்பத்தை தவிர வேற யாருமே இல்லையா? உங்க தாத்தா, உங்க அப்பா, நீங்க, உங்க பிள்ளைங்க வரும், அப்புறம் உங்க அத்தை கனிமொழி, உங்க மாமன் தயாநிதி மாறன், உங்க பெரியப்பா அழகிரி, உங்க மச்சான் சபரீஷன். அது குடும்பத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இப்படி உங்க குடும்பம் தான் கட்சியா, வேற யாரும் கட்சியில இல்லையா?